சாதம், தோசை இது எல்லாத்துக்கூடயும் சர்வ் பண்ற மாதிரி சூப்பரான ஒரு மசாலா முருங்கக்காய் ரெசிபி பார்க்கலாம். ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. அதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு உளுந்து சேர்த்து செவந்து வந்ததும் சின்ன வெங்காயம் 15, 4 பல்லு பூண்டு, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் ஒரு தக்காளியை பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததும் முருங்கைக்காவை சேர்த்துட்டு வீட்டில் வச்ச மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1 கப் தண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து க்ளோஸ் பண்ணி முருங்கைக்காவை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். 4 கீத்து தேங்காவை பொடியா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. அரைச்சு வச்சிருந்த மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. ஜார்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போறதுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான், சூப்பரான மசாலா முருங்கைக்காய் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க.